valuation of plant and machinery. That 8th chapter is all about valuation of various assets. Balance sheet assets side இருக்கிறது எல்லாத்தையும் வேல்யூ பண்றது எப்படி, liabilities எல்லாம் நம்ம எப்படி வேல்யூ பண்றது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். All these things you might have already known somewhere. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணோம். அது மாதிரி தான் இருக்கும். ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிச்சதெல்லாம் இதெல்லாமே தியரி பார்ட்டில் தான் இருக்கும். இஸ் தட் ஓகே? நவ் plant and equipment are tangible assets. Assets held for by the entity and it will have the useful life more than 1 year. Plant அப்படிங்கிறது inextricably combined, like buildings, machinery, equipment எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேர் plant. Machinery அப்படிங்கிறது நம்ம ஆப்ரேஷன் தேவையான ஒரு apparatus, ஒரு எக்ஸ்ட்ரா டூல் மாதிரி. Equipment வந்து assisting tool மாதிரி. That's all. Those are the terms you can use. But IFRS என்ன சொல்றாங்கன்னா held for production or supply of services இது ஒன்று, and expected to be used during more than one accounting period. நம்ம IAS number 16ல இது டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. held for production and supply of goods and services, ஈவன் வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் அல்லது அதுவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம சம்பாதிக்கலாம். இதெல்லாம் அசெட்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க யூஸ்வலி வில் ஸ்டார்ட் வித் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கோடிஃபிகேஷன் ஃபார் அசெட்ஸ் வேல்யூவேஷன் 820ல் கொடுத்துருக்குறாங்க. ஃபேர் வேல்யூ லீகலாக என்ன எடுத்துக்கணுமோ அந்த இது. ஸோ இந்த ஒன் ஆஃப் த 3 மெத்தட்ஸ் கேன் பி ஃபாலோட், பட் மோஸ்ட் பாப்புலர் மெத்தட்ஸ் ஆர் ஹியர். ஒன்று காஸ்ட் அப்ரோச், என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்களோ அது, பட் அதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டுடேஸ் வேல்யூ நீங்கள் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ப்ராப்ளி இன்னைக்கு இதை வாங்க இன்ஸ்டால் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்லாம் சேர்க்கணும். அதான் அசெட்ஸுடைய வேல்யூ. அல்லது செகண்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மார்க்கெட் சேல் மெத்தட், அதர்வைஸ் கம்பேரிசன். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நம்ம கிட்ட இருக்கிற அசெட்ஸ் ஒரு 4 வருஷம் யூஸ் ஆன அசெட்ஸ் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்றோம்னா என்ன ரேட்டுக்கு போகும், இல்லை இது திரும்ப புதுசாக வாங்கினா என்ன ரேட்டுக்கு போகும் பாருங்கள். அது பேஸ்ட் ஆன் ஏஜ், கண்டிஷன்ஸ், கெப்பாசிட்டி இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணலாம். அல்லது இன்கம் அப்ரோச், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இன்கம் கொடுக்கும். ஸோ இஃப் தட் பிளான்ட் அண்ட் மெஷினரி கிவ்ஸ் அரௌண்ட் 1000 rupees income for 5 years, okay, cash flow being cash inflow being 5000 for how many years அப்படின்னா 5 years. what is the cost of capital பாருங்க. ஒரு 10% இருந்துச்சுன்னா இதை டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. discounted cash inflow for the 5 years will be the value of assets எடுத்துக்கலாம். okay, after that அந்த வேல்யூலேருந்து நமக்கு we have to adjust for the physical deterioration, okay, functional obsolescence and economic obsolescence. physical deterioration அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாக யூஸ் பண்ணும்போது அதோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் physical deterioration. ஃபங்க்ஷனல் அப்சர்சன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு இனிமேல் இது தேவையில்லை. அஃப்கோர்ஸ் இதோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து இருக்குது. இஸ் த லாஸ் இன் வேல்யூ ஆர் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அன் அசெட் தட் இஸ் காஸ்ட் பை இன்எஃபிஷியன்சி ஆர் இன்எடிக்வசிஸ். வேலை செய்யும், ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும். இப்போ நம்ம சென்டரில் பிரிண்டர் வந்து ஒன்று வாங்கும்போது 24 pages per minute பிரிண்ட் ஆகும்னு வாங்கணும். அது ரிப்பேர் ஆகிட்டு இப்போ வந்து 16 தான் போகுது. ஸோ வி நீட் டு give more labor force to print the pages. So now they are suggesting go for 40. அப்போ இந்த மிஷின் தேவையில்லை தானே, அது பேர் ஃபங்க்ஷனல் அப்சர்சன்ஸ். இன்எஃபிஷியன்சி அதனால் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு லேபர் ஃபோர்ஸுக்கு ஆகிற காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வி கேன் த்ரோ இட் ஆஃப் அண்ட் வில் பை நியூ ஒன். எக்கனாமிக் அப்சர்சன்ஸ்னால் இப்போ 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உடனே புதுசாக ஒரு மிஷின் வாங்குறேன். அந்த புது மிஷின் வந்து இதுக்கு கேப்பபிள் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 1000. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின் சும்மா தானே இருக்குது. நோ மோர் யூஸ் தூக்கி போட்ட வேண்டியதான். ஸோ தட் இஸ் காஸ்ட் பை ஃபேக்டர்ஸ் தட் ஆர் எக்ஸ்டர்னல் டு தி அசெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், லேபர், யூட்டிலிட்டிஸ், நியூ என்வாயரன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், ரெடியூஸ்ட் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் ஆர் இன்க்ரீஸ்ட் காம்படிஷன். இது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கிறதெல்லாம் எக்கனாமிக் அப்சர்சன்ஸ் சொல்லலாம். இதோடைய வேல்யூலாம் நம்ம இதை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 3 மெத்தட். ஒன்று வந்து காஸ்ட்டு, இன்னொன்று டைரக்ட் மார்க்கெட் மெத்தட், மூணாவது இன்கம் அப்ரோச். தட்ஸ் ஆல். இன்கம் அப்ரோச்சில் வரும்போது வாட் இஸ் இன்கம் யூ எக்ஸ்பெக்ட் பை யூசிங் தட், அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன மதிப்பு இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ வி ஹேவ் an illustration here. illustration 1 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ illustration 1. Now in illustration 1 you are appointed to value an equipment that was purchased 6.5 years ago for in this rate
4,71,974 வாங்குனீங்க. It has total useful life of 13 years. ஸோ 6 வருஷம் முடிஞ்சு போச்சு அவுட் ஆஃப் யுவர் 13 இயர்ஸ். ஓகே, அப்படின்னா இன்னைக்கு வந்து மிச்சம் இன்னொரு 6 வருஷம் பாக்கி இருக்கு. ஓகே, this is the remaining WD value. 1 minus this one will be WD value, isn't it? பாதியாக தான் இருக்கணும். Now, the index value for the year of purchase 254 and current index being this one. எப்படி நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இண்டெக்ஸேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாங்கும்போது 254 ரூபா வாங்கிட்டு இருந்த குட்ஸ் இன்னைக்கு 317 மாறி போச்சு. அப்போ அந்த டைம் வேல்யூ பண்ணி அல்லது இன்ஃப்ளேஷனை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பண்ணிட்டு இதனால் இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் ஆஸ் ஆன் டுடேஸ் டேட். இப்போ இன்னைக்கு மணி மதிப்புக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 317/254 254 இருக்கும்போது 4,71,000 வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு 317 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வேல்யூவாக இருக்கும்? ஸோ திஸ் வேல்யூ பீங் 5,89,038. Now, assuming the straight line depreciation scrap value being 5% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதோட வேல்யூ 5,89,038 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 5% அப்படின்னா இன்ட்டு 95% போட்டுக்கிறேன். இன்றைக்கி இது டெப்ரிஷியபிள் வேல்யூ, டெப்ரிஷியபிள் அமௌண்ட்டு டிவைடட் பை எத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு? 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது WDV கால்குலேட் பண்ணுறதுக்கு? 6.5 இயர்ஸ். இயர்ஸ் ரிமைனிங், லைஃப் ரிமைனிங் டிவைடட் பை டோட்டல் லைஃப். ஸோ இன்ட்டு 6.5 இயர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் வரப்போ இது டெப்ரிசியேஷன் போட்டுக்கலாம். திஸ் வில் பி கன்சிடர் அஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வந்து 6.5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அவுட் ஆஃப் 13 இயர்ஸ். அப்போ திஸ் வேல்யூ பீயிங் 2,79,793 ஃபார் த 6.5 இயர்ஸ். காஸ்ட்லேருந்து, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், டுடேஸ் வேல்யூ காஸ்ட்லேருந்து நான் டெப்ரிசியேஷன் அப் டு திஸ் பீரியட் நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் பீயிங் 3,09,245. 3,09,245 will be my WDV value here. Is that clear? So we'll move on to the next one. Valuation of inventory. Valuation of inventory la AS la படிச்சிருப்பீங்க. அதே தான் காஸ்ட் ஆர் NRV whichever is lower. ஈவன் காஸ்டிங்கில் படிச்சிருப்பீங்க, பல இடத்துல படிச்சிருப்பீங்க. ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூவேஷன் எப்படி பண்ணுவீங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸோட வேல்யூ அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ இங்கே பார்ப்போம். இன்வென்ட்ரி இஸ் அமங் த டாப் ஃபியூ கரண்ட் அசெட்ஸ் இந்த பிஸ்னஸ், ரைட்? ஸோ இதை வந்து வேல்யூ பண்ணும்போது 2 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் அதே. ஒன்று காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஃபுல்லி அண்ட் பார்ட்லி மேனுஃபேக்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபினிஷ்டு இன்வென்ட்ரி ஹேவ் டு பி டிட்டர்மைன். அதாவது ரா மெட்டீரியல்ஸு அண்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு அண்ட் ப்ராசஸ்டு இன்வென்ட்ரி ஃபினிஷ்டு குட்ஸ். Such costs are retained in the inventory accounts of the company until the produce is sold. P&L account, balance sheet the assets value இருக்கும், இது விற்கிற வரைக்கும். வித்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வரும்போது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸு, கன்வர்ஷன் காஸ்ட், அதாவது லேபர் அண்டு டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் தவிர, இதை தவிர ப்ளஸ் ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்டில் 2 விதமான ஓவர் ஹெட் இருக்குது. யூஸ்வலி ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வில் பி டேக்கன். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், ஃபிக்ஸ்டாக இருக்கலாம். வேரியபிளாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா, வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வேரியபிள் டிவைடட் பை ஆக்சுவல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஆக்சுவல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இதில் வரும்போது டோட்டல் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா டிவைடட் பை விச் எவர் இஸ் ஹையர் ஆஃப். ஓகே, விச் எவர் இஸ் ஹையர் ஆஃப் number 1 actual production or capacity. ஓகே, இந்த ஆங்கிளில் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் என்னென்ன வரும், இது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1 lakh இருக்குது. உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படி சொன்னாக்கா 10,000 இருக்குது. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படி சொன்னாக்கா 10,000 இருக்குது. அப்போ ரெண்டில் நம்ம எதை எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம்? இன்னொன்று வந்து ரெண்டாவது ஆப்ஷன் 10,000, 9,000. மூணாவது ஆப்ஷன் 10,000 பட் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட் மோர் தென் தட் ஓவர் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு கேஸில் வரும்போது ரெண்டில் விச் எவர் இஸ் லோவர்னா ஏதோ ஒன்று. ஸோ 1 lakh டிவைட் பை 10,000 போட்டிங்கன்னா 10 rupees இஸ் த ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட் பர் யூனிட். இதில் வரும்போது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் 10,000 எடுத்துக்கணும். ஸோ 1 lakh டிவைட் பை 10,000 10 rupees. 10,000 rupees ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 10 rupees சார்ஜ் பண்ணுவீங்க. பட் 9,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா
யூ underutilized your capacity. இது வந்து capacity loss, abnormal loss மாதிரி P&L கொண்டு போயிடும். இந்த கேஸில் வரும்போது you have to take 12,000 rupees, whichever is higher. 1 lakh divided by 12 போடணும். Divided by 12. This will be, okay, 1 lakh divided by 12,000. 8.33. இது வந்து fixed cost நம்ம add பண்ணிக்கணும். Okay. ஆனால் when it comes for the variable cost, actual output என்ன இருக்கோ அதை வச்சு calculate பண்ணோம். For example, variable cost வரும்போது say 1 lakh இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே 1 lakh divided by 10, 1 lakh divided by 9,000, 11.11, and இங்கே வரும்போது 1 lakh divided by 12, this value being 8.33. Is that clear? இது வந்து variable overhead cost per unit calculate பண்ணுறதுக்கு இதான் process. So purchase cost வரும்போது purchase price, import duties, logistics, handling charges எல்லாமே சேர்த்துப்பீங்க. Conversion costல நம்ம ஏற்கனவே சொன்னது தான் normal capacity. Normal capacityங்கிறது capacity. Allocation of overhead to the cost of conversion is based on the normal capacity of the facility of the proportion of the actual quantity manufactured versus quantity. இதெல்லாம் okay. Okay. Fixed overhead costs remain constant irrespective of the units of production. அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஏஎஸ் சொல்லியிருக்கு. ஓகே, ஏஎஸ் சொல்லியிருக்கு. இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் த மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ. தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல, பட் இன்றைக்கி அப்டேட் பண்ணியாச்சு. புக்கில் என்ன பண்ணுறாங்க, எப்போதுமே நார்மல் கெப்பாசிட்டி வச்சு பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க புக்கில். ஓகே, அதுதான் இங்கே இருக்குது. இது பழைய மாடல், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். புக்கில் இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பட் லேட்டஸ்ட்டாக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 AS2 இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டில் whichever is higher will be taken அப்படின்னு. பட் ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் கெப்பாசிட்டி வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணோம். அது ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இப்போ இருக்குது, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஆல்வேஸ் டிவைட் த ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட் பை நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டி அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையும் 10 ரூபா இருக்கும், இங்கேயும் 10 ரூபா இருக்கும், இங்கேயும் 10 ரூபா இருக்கும். இண்டியேஸ் நம்பர் 2 என்ன சொல்லிட்டாங்கன்னா whichever is higher வச்சு டிவைட் பண்ணுங்கள் ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட். மற்றது எல்லாமே சேம் தான். ஃபிக்ஸ்ட் ஓவர் ரேட்டுக்கு மட்டும்தான் 2 வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆஸ் பர் இண்டியேஸ் நம்பர் 2, ரைட். அதர் காஸ்ட் சேர்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொன்னாக்க, டைரக்ட்லி ஆட்ரிபியூட்டபிளாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் லைக் ராயல்ட்டி பே பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஓகே, ஆனால் என்னென்ன சேர்க்கக்கூடாதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டெல்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டாக இருந்தால் சேர்க்கக்கூடாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து சில சமயம் சேர்க்கலான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆஸ் பர் இண்டியேஸ் நம்பர், இஃப் த stocks take substantial period to get it ready for sale அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பாரோயிங் காஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இண்டியேஸ் பாரோயிங் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் யூ கேன் கேபிட்டலைஸ் தட், அதர்வைஸ் நோ நீட் டு. அப்நார்மல் அமௌண்ட்ஸோ ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, ஃபினிஷ்டு குட் ஸ்டோரேஜ் காஸ்ட். சப்போஸ் ரா மெட்டீரியலோட ஸ்டோரேஜ் காஸ்ட்னா அது ஃபேக்ட்ரிக்குள்ளாரே இருக்கும், அது இல்லாமல் வெளியே வராது, அப்போ அதை சேர்த்துக்கலாம். பட் ஃபினிஷ்டு குட்ஸ்னா சேலுக்கு ரெடி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இது ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வில் நாட் பி இன்க்ளூடபிள். அட்மின் ஓவர் ஹெட் செல்லிங் காஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. இஸ் தட் ஓகே? தட்ஸ் ஆல். These shares, these items can be invested as a short-term period or long-term. Okay, in case of short-term, usually whichever is lower of market price or cost will be taken. Yeah, long-term வரும்போது we usually record at cost unless there is a permanent diminution. இந்த மாதிரிலாம் இருக்குது. காஸ்ட் அட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. சம் கேசஸ் we have to find out the fair market value. இதெல்லாம் வேலை இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் we have the other option. We have the other options. ஷேர்ஸில் they are probably small lot. ஒரு 100 ஷேர் 1000 ஷேர்னு வச்சுருக்கலாம், அல்லது கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இதுக்கு வேல்யூ பண்ணுற ஸ்டைலே வேறு. ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் வாங்கிடலாம். அந்த கம்பெனியில் 50% மேலே நான் ஹோல்ட் பண்ணி அந்த கம்பெனியை நான் டாமினேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா விற்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஈவன் ப்ரொமோட்டர்ஸ் வில் கண்ட்ரோல் ஏ லாட். அப்போ இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது மாதிரி வாங்கும்போது 100னா கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வாங்கினோன்னா 105 ரூபா கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வேல்யூவேஷன் எப்படி பண்ண போகிறோம்? இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கவர்ட் ஹியர். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் see the valuation of shares. அதில் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க, ரைட்? அதில் கும் டிவிடெண்ட், எக்ஸ் டிவிடெண்ட் இப்படிலாம் இருக்கும்.
நீங்கள் வாங்கும்போதே டிவிடெண்ட் சேர்ந்துருக்கு. இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் டிவிடெண்ட் போர்ஷன் 5 rupees இருக்குன்னா காஸ்ட் வந்து 95 எடுத்துக்கணும். இதே எக்ஸ் டிவிடெண்ட் 100 rupees இருக்குது, டிவிடெண்ட் ஒரு 5 rupees கிடைக்குது பிறகு அப்படின்னு சொன்னாக்கா த வேல்யூ இஸ் 100. நீங்கள் வாங்கின பிறகு போஸ்ட் அக்விசிஷன் டிவிடெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, போஸ்ட் அக்விசிஷன் டிவிடெண்டாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, தட் மே பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு த P&L இன்கம். ஓகே, நீங்கள் ஷேர் வாங்குனீங்க, அதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அல்லது டிவிடெண்டாக இருந்தால் தட் மே பி கன்சிடர் ஆஸ் யுவர் ரிட்டர்னிங் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம இதில் படித்திருப்போம், சிஎஃப்ஆரில் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் படி பார்த்தேன் லாஜிக் இங்கே. இப்போ இது ஷேருக்கு பதிலாக பாண்ட் ஆர் டிவென்ச்சராக இருந்தால் டிவிடெண்ட் பதிலாக இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். நான் அதே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணி வச்சிருக்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், சாரி ரெண்ட் will also be considered. So your return may be in the form of interest, dividend, rental, even sometimes royalty. இது எல்லாமே நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு வந்துச்சுன்னா அது P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அல்லது ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். கோட்டட் ஷேர்ஸை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கோட்டட் ஷேர்ஸில் 2 மெத்தடில் வேல்யூ பண்ணுவாங்க. என்னைக்கு டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் 31st March 2022 எனக்கு ரேட் வேணும். எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு 100 shares. Shares trading details of Reliance Industries Limited from stock exchange is available as follows. If an entity holds 100 shares of Reliance Industries Limited, what is the value of investment as on this date அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டேட்டில் 100 shares. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது இந்த டேட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கணும். ரெண்டாவது, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் ஃபார் த 12 trading sessions will be taken. 12 trading sessions உடைய வால்யூம் வெயிட்டட், ஓகே, ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடட் இன்ட்டு ப்ரைஸ் ரெண்டு மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இதான் வால்யூம். total number of shares டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வால்யூம் வெயிட்டட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயே வேல்யூ பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் கோட்டட் ஷேர்ஸ் இருந்தால். அன்கோட்டட் ஷேர்ஸ் இருந்தால் எப்படி வேல்யூ பண்ணுறது, தட் ஆல்சோ வில் பி டிஸ்கஸிங் ஹியர். சி தட். ஸோ 22லேருந்து 15th March 31st March வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆர் தேர். நவ் ஹியர் யூ சி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து இது 31st March. 100 shares இருக்கு. At this rate, if I multiply this is the valuation of shares based on the closing price per share. Volume weighted average price அப்படிங்கிறது இந்த 15 நாளில் எத்தனை ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு, இது ஷேர்ஸ், இதோட சம்மேஷன், இதோட சம்மேஷன், இதோட சம்மேஷன் இது, இதோட சம்மேஷன் இது. அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தானே ஒழிய எக்ஸாமில் வரப்போகிறதில்ல. இது என்ன வேலையே கிடையாது, சும்மா கூட்டி போட வேண்டியதானேப்பா. ஸோ திஸ் டிவைடட் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு 2520.93 will be the value. So value of investment 2520.93 into 100. This is the value. Is it clear? Quoted shares. Now, in case of investment of unquoted shares, நமக்கு ரொம்ப மெத்தட் இருக்கு. We have a number of methods. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புக் வேல்யூ மெத்தடை ப்ரிடாமினேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெட் அசெட்ஸ் வேல்யூ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். As in the date of valuation, what is the net assets ன்னு பாருங்க. அந்த வேல்யூவில் ஒரு ஷேருக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. That's a logic here. Let's see. We'll try to solve this illustration. Okay. Let's see. I'll solve this illustration. ஸோ நமக்கு இந்த மாதிரி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அசெட் சைடு அப்ரோச் அண்ட் லைபிலிட்டி சைடு அப்ரோச். ஓகே, நவ் பாண்டா லிமிடெட் ஹோல்ட்ஸ் 4 lakh shares. காஸ்ட் வந்து 48 lakhs. ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் அப்போ மொத்தம் 1 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஒரு ஷேருடைய வேல்யூ 10 லட்சம் ரூபாய்னா 10 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, எஸ்டிமேட் த ஃபேர் வேல்யூ பை பர் ஷேர் ஆஃப் ஏஎம்ஜிஐ லிமிடெட். ஸோ இவனுடைய ஷேருடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது total assets being 3,62,78,008 total assets, and we have been given non-current liabilities being this one, non-current liabilities
22 lakhs 30,898. You have to subtract this. Net assets as per book value. But இந்த assets or liabilities ஓட value change இருந்துச்சுன்னா அதனால appreciation depreciation இருந்தா அதையும் நம்ம adjust பண்ணி ஆகணும். I think this value being non-current liabilities. 1 second. Yeah, 3 crores 40 lakhs 47,110. Face value number of shares கண்டுபிடிச்சாச்சு. Non-current assets of AMGI Limited includes land 1 crore. The fair value of the land is 1 crore 75 lakhs. அப்ப land உடைய value appreciate ஆகுது, அது asset உடைய value increase பண்ணிடும். So I have to add that. AMGI Limited has a contingent liability 12 lakhs which is not reflected in the balance sheet. As a valuer, you believe that this contingent liability is likely to be incurred. So add increase in liability due to the contingency now becomes payable. இதை நீங்க subtract பண்ணிக்கணும். This should be subtracted. Okay. Then the ultimate net assets at fair value being 4 crore 3 lakhs 47,110. Number of shares being 10 lakhs. So, one share value, fair value per share. I have to divide the net assets by this number of shares. 40.34 will be, or 34 or 35 will be the value. Estimate the fair value per share, which is 40.35. We got it. Estimate the fair value of the investment. எத்தனை investment இருக்கு? 4 லட்சம் shares இருக்கு. So 4 lakhs into 40.35 is the total investment value today. I think this is 1 crore 61 lakhs 40,000. C. Estimate the compounded annual growth rate. Change in value of investment if the investment is made in 4 years ago. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை போட்டிருக்கிறீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 0, 1, 2, 3, 4. You have invested 48 lakhs. Today your investment worth rupees 161.4 lakhs. அப்போ what is the I? அந்த I தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா CAGR ன்னு சொல்றோம். Compound amount, compound interest factor. Compound interestல உங்களுக்கு தெரியும் S is equal to future value is equal to okay P into 1 plus I to the power N. And I தான் இந்த CAGR. Okay. அல்லது I is equal to S divided by P. S divided by P. And take the nth root of this. Finally minus 1. இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். Of course you have to depend on scientific calculator. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் P ஃபேக்டரில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது 4th தானே, 4th இயர் அப்படிங்கும்போது நீங்கள் 2 ரூட் எடுத்துடலாம். ஸோ இட்ஸ் குவைட் பிட் ஈஸி. 4th root of 161.4 lakhs 161.4 lakhs divided by principal value 40 lakhs minus 1. So let's see. I may solve this. 161.4 divided by 40, 4.035. Take the root. இது 1 root, 4th root na 2 முறை எடுக்கணும். 1.4172 minus 1, the value being 0.4172 or 73. 0.4173 மாத்திக்கிறேன். Otherwise 41.73%. This is the answer. Cross verify பண்ணிக்கலாமே. அதாவது 48 இருக்கு. ஓ denominator 48 sorry. Okay, so now I have to check. 161. Okay, 161.4
divided by 48. First root, second root, 35.42 வருது. -1 போட்டிங்கன்னா 0.3541 or 41. இப்போ 35.42% நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, 35.42%, 41%, 35.41%. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, அதாவது இன்னைக்கு 48 ரூபாய் போட்டிங்க. யுவர் ப்ராஃபிட் பீங் 35.41%. இது ஃபர்ஸ்ட் இயர். Add with that 48. Carry on to calculate the same year on year for fourth year. Definitely you will get how much? 161.4 உங்களுக்கு இருக்கும். With that, illustration 3 is over. So shares valuation quoted unquoted பார்த்தோம். இது வந்து இப்போ பார்த்தது asset side approach. Liability side approachனா எப்படி வரும்? You have to add up these two. Equity share capitalலையும் other equityயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். Equity share capital, other equity ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா, the value being 3 crores, 40 lakhs, 47,000, 3 crores, 40 lakhs, 47,110. Then you have to add what? Land appreciation add பண்ணுங்க. Liabilities appreciation subtract பண்ணுங்க. You will get the same value. இது ரெண்டும் பண்ணீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இது liability side approach. In both the way you can solve. Stock valuation over. Now let's move on to the next one. Valuation of bonds. Bond valuation பார்க்கும்போது இதெல்லாம் டைம் வேல்யூ ஆஃப் மணியில் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்டர்லேயும் படிச்சிருப்பீங்க, ஃபைனலில் எஸ்எஃப்எம்லேயும் படிச்சிருப்பீங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த சேம் ஹியர். அதாவது இது வரைக்கும் நீங்கள் படித்த 7 சாப்டர் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா ஃபைனலில் ஒரு 4 குரூப் 1, குரூப் 3, குரூப் 4ல் ஒரு 3 பேப்பர், இன்டரில் ஓரளவுக்கு நாலேஜ் எஃப்எம் ரிலேட்டட் அது இருந்தாலே போதும். எஸ்எஃப்எம், சிஎஃப்ஆர் அண்டு அக்கௌண்ட்ஸு அண்டு எஸ்எஃப்எம், இந்த லாஜிக் தான் திரும்ப திரும்ப வரும். உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா இது ஃப்ரீ. Bonds are fixed income securities and terminology. கூப்பன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பாண்ட் ஈல்டுனா எவ்வளோ இந்த பாண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அது ஈல்டு. நான் ஏர்ன் பண்ணி கொடுக்குறது, ஏர்ன் பண்ணி கூப்பனுங்கிறது கம்பெனி கொடுக்குறது, ஃபேஸ் வேல்யூவில் கேல்குலேட் பண்ணுவாங்க. பாண்ட் ஈல்டுனா நீங்கள் போட்டதுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஃபேஸ் வேல்யூ, மெச்சூரிட்டி, ரெடம்ஷன் ப்ரீமியம், இது எல்லாமே அதே தான். கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ், எவ்ரி திங் மேட் ஹியர்ட் அபவுட். ஸோ நான் டேட்டா வந்து வேல்யூவேஷன் பார்த்துக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஸ்ட்ரைட் அவே டு த வேல்யூவேஷன் பார்ட். வேல்யூவேஷன் பார்ட் வரும்போது a debenture of 100 face value that carries an interest rate of 14% is redeemable after 6 years at a premium of 2%. Okay, after 6 years, 0, 1, 2, 3, 4, 5, 6 years. Okay, if you require a return being 16%, okay, from this dimension, what should be the present value of the debentures? Present value எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 ரூபாய் இருக்குது, 2% ப்ரீமியம் சொன்னால் 102 வந்து ரெடம்ஷன் ப்ரைஸ். 100 ரூபாவுக்கு ஃபேஸ் வேல்யூ அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பீங் 14%. அப்படின்னா இயர் ஆன் இயர் 14 rupees வில் பி தேர். மெச்சூரிட்டி வேல்யூ பீங் 102 அப்படின்னா இதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? ஸோ யூ கேன் டூ தட் 14 into annuity factor for, okay, formula மாதிரி பண்ணோம்னா the interest you are getting every year multiplied with annuity factor for your expected rate of return 16% for 6 years. 6 years தானே கொடுத்துருக்குறாங்க. Yeah, 6 years. And terminal value, redeemable value into present value factor for the 6th year at 16%. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 14 into annuity factor. Okay, I think it is 3.685 and this will be 102 into PV factor 0.41. இதோட ultimate value 93.41. Semi-annually, face value 100, coupon rate
7% per semester. Maturity period 6 years. Redemption premium 2%. Upper redeemable value being 102. Discount rate PE factor cost of overall capital 16% per annum. இது 8% per semester. அவ்வளோதான். எண் வந்து 6 years வந்து 12 பீரியட்ஸாக மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஷார்ட்டர் ரெஸ்ட் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ சம் வரும்போது இன்ட்ரெஸ்ட் பீயிங் அதே மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆன்டி ஃபேக்டர் ஃபார் 12 rest periods at the rate of 8% interest. Terminal value into PV factor for the 12th rest period at 8%. So interest being 7 into anti-factor 8% for 12 rest periods. That's I contribute for right. Terminal value 1 or 2 into PV factor for the 8th period. So 1 divided by 1.08. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. PV factor being 0.397. And anti-factor may be grand total of that, so which is 7.536. 7 into 7.536, this value being 52.752. 1 or 2 into 0.397. This is 40.49. Actually, the 0.4 0.394. No issues. Rounding of errors. 3 digits booklet 2 digits 52.752 plus 40.49. The final answer being 93.24. Okay, so we got the answer. எவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். So you have to be master with the time value of money. Right, again. The return to be the bond investor can be measured in terms of current yield, yield to maturity, realized yield. 3 மெத்தடில் நம்ம இதை வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் ஈல்ட்னா இயர் ஆன் இயர் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். ரைட், let's see current yield case. What is the earnings per year basis for the short tenure of investment? An 8% bond face value 100 is selling at 96. What is the current yield? 96 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ரூபாய் கிடைக்கும். ஃபேஸ் வேல்யூவில் தானே 8 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஆர் சே பர்ச்சேஸ் ப்ரைஸ் 8 rupees is the interest. Your selling price is 96 அப்படின்னு சொன்னால் 8.33% will be the answer. This is called current yield. Yield to maturity அப்படின்னு சொன்னாக்க மெச்சூரிட்டி வரைக்கும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வச்சிருக்கிறீங்க. அப்போ 3-4 வருஷத்துக்கு சேர்த்து என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா that is called yield to maturity. That is called yield to maturity. Right. Now I will try to solve that one. Now, a 4-year bond 10% coupon rate, maturity value being 1000, is currently selling at 900. What is the yield to maturity? 4-year bond. 0, 1, 2, 3, 4. இன்னைக்கு வந்து 900 rupees சேல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் 900 rupees அவுட்ஃப்ளோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 4th இயரில் 1000 rupees உங்களுக்கு வரும். அது இல்லாமல் கூப்பன் ரேட் வந்து 10% on the face value. Interest will also be, you will get income. Then what is a yield to maturity? What is a yield to maturity? So you have to find out the missing data here. Missing data மாதிரி கண்டுபிடிக்கிறது. Is that okay? Now உங்களுக்கு எவ்வளோ ரெண்ட், சி இதில் வந்து yield to maturity கண்டுபிடிக்கும் போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். they have taken 14% and 13%. அப்போ ஆன்சர் வந்து எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ரஃப் கெஸ் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் இப்போ கூட போடலாம். 900 rupees நீங்கள் போட்டதுக்கு
உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது 1000 + 400 1400 rupees கிடைக்குது ஃபார் 4 இயர்ஸ். அப்போ பர் இயருக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, பட் க்ளோசர் ஆன்சர் வரும். ஸோ 1400 டிவைடட் பை 4 டிவைட் பை 900 போட்டிங்கன்னா ஓகே 1400 divided by 4. Oh, sorry, your return இது வந்து minus what? இப்படி போடுறேன். 1000 rupees போட்டீங்க, 1000 rupees கிடைக்குது. 900 போட்டதுக்கு ஒரு 100 ரூபாய் கேபிட்டல் அப்ரிசியேஷன். அது இல்லாமல் 4 into 100 4 வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு ஃபார் யுவர் 0th பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 500 ரூபாய் கிடைக்குது ஃபார் 4 இயர்ஸ். இப்போ பர் இயருக்கு ரஃபா எவ்வளோ வருது 4 இயர்ஸுக்கு அப்படின்னா 500 divided by 4 போட்டோம்னா and an average 125 rupees வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு ஃபார் யுவர் 900 rupees ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 125 divided by 900 போட்டிங்கன்னா the answer being 13.89%. அப்போ நம்ம required answer should be anywhere between 13 to 14 இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, டைம் வேல்யூ பண்ணி மேபி டிஃப்ரெண்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 13% முதல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். 13% யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா you know that 100 into annuity factor, interest into annuity factor plus terminal value into PE factor யூஸ் பண்ணோம் at this rate. அப்போ 100 into annuity factor plus 1000 into PE factor. So I have to get that value for 13%. 1 divided by 1.13. 1, 2, 3, 4. This is 0.613. Then grand total being 2.974. Okay, then this value being 297.4 plus 613. The total value being 297 plus 613. That value being 910. Closer number வந்திருக்கு. ஓகே, எனக்கு எவ்வளோ வந்தாகணும்? 900 வந்திருக்கணும். இல்லை, ஓகே, should be equivalent to your outflow. Outflow is 900, so it is not the answer. அப்போ இன்னும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணோம். ஐ எம் கன்வெர்ட்டிங் தட் டு 15% கூட வச்சுக்கலாம். 15% போடும்போது என்ன வருது? 100 into annuity factor plus 1000 into PE factor. 1000 into PE factor. Is that okay? So 1 divided by 1.13. 1, 2, 15%. Sorry. 1 divided by 1.15. 1, 2, 3, 4. Okay. 0.572. 0.572. And grand total of that button being 2.855. Now this is 286 or 85.5. This will be 572. So 572 plus 285.5. This is 857 or 858 இருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு 13% இருக்கும்போது இங்கே போடுறேன், ஐ நீட் ஸ்பேஸ். 13% இருக்கும்போது your value being 910. 15% இருக்கும்போது your value being 858. ஒரு 2% சேஞ்ச் பண்ணதுனால 42 plus 10 52 நமக்கு சேஞ்ச் ஆகுது. பட் எனக்கு என்ன அமௌண்ட் வரணும்னா 900 வந்தாகணும். ஓகே, 910 minus 858 52 900 வந்தாகணும். அப்போ எவ்வளோ குறைச்சா போதும்? 10 குறைச்சா போதும். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 plus 10 into 2 divided by 52. So 10 divided by 52 into 2 plus 13 போட்டிங்கன்னா 13.38. 13.38% is the answer. So இவங்க 14 and 13 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனல் என்ன கிடைச்சிருக்கு? 13.39 கிடைச்சிருக்கு. நான் 13 15 யூஸ் பண்ணி அதே நம்பர் கொண்டு வந்தாச்சு. இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் கால் yield to maturity. Yield to maturity. Is that clear? Now, even you might have studied that the other way. எப்படி படிச்சிருப்பீங்க?
நீங்கள் yield to மெச்சூரிட்டியில் டிவிடெண்ட் ஓகே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது ரெடிமபிள் டிபெஞ்சராக இருந்தால் எப்படி எஸ்டிமேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ எப்படி வரும்? ஸோ அதாவது இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிடுங்க, பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ யூ நோ தேட் கேடின்னு படிச்சிருப்போம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் டெட்டு ரெடிமபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இமீடியட்டாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். பட் அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வைர்ட். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரெடிமபிள் வேல்யூ அண்ட் இஷ்யூ ப்ரைஸு, அங்கே காஸ்ட் ஆஃப் டெட்டுன்னு இருக்கும், இது வந்து இங்கே yield to மெச்சூரிட்டின்னு பேர் மாறிடும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஹோல் டிவைடட் பை redeemable price plus purchase divided by 2 is the answer. This is KD ன்னு படிச்சிருப்பீங்க. approximate formula நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அது எக்ஸாக்ட் ஃபார்முலா. approximate ஃபார்முலாவில் KD தான் இந்த இடத்துல yield to maturity. அதாவது கம்பெனியோட ஆங்கிளில் கேடின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டர்ஸோடைய ஆங்கிளில் இயர் yield to maturity சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீயிங் 100 plus redeemable price 1000 and profits being 900, current profits issue price, period being 4 years, whole divided by 1000 plus 900 by 2. Okay, the final answer here being 125 divided by 950 in percentage. So 125 divided by 950 போட்டோம்னா the answer being 13.16%. பட் இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான், க்ளோசர் நம்பர் தான் வரும். நம்ம கண்டுபிடிச்ச 13.38ங்கிறது இங்கே வரல, ஏன்னா இட்ஸ் ஓன்லி அப்ராக்சிமேட் ஃபார்முலா. ஸோ வித் தட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஓவர். Now next case, illustration number 8. A zero coupon bond or those a zero coupon bond is going to be redeemed 1 lakh after 25 years. If the investor expected 12% return on the bond, what should be the price? Okay, 0, 1 to 25th year. 25th yearல 1 lakh கிடைக்கும் அப்படின்றாங்க. ஜீரோ கூப்பன், நடுவில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. அப்போ இதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ என்ன? இட்ஸ் அ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் திஸ் ஒன். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 lakh இன்ட்டு பிவி ஃபேக்டர் for 12% for how many years? 25 years. அவ்வளோதான். ஸோ 1 lakh into 25 years உடைய P factor வந்து 1 divided by 1.12 to the power 25. அப்போ 1 divided by 1.12 போட்டு ஈக்குவலாக 25 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா the value will be, okay, 1 second, 1 divided by 1.12. இதே சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா பவர்லாம் போட்டிருப்பீங்க, பட் அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. I think this value is 0.058823 into 1 lakh 5,882 is the answer. 5,900, of course, round off பண்ணியிருக்கிறாங்க, no issues. You understand now? That's how you'll get the answers here. So the relationship, price yield relationship. Okay, 100 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 10% மாதிரி, ப்ரைஸ் 200 ரூபா இருக்குது, அதே 10 ரூபா இருக்கும்போது நமக்கு 5% மாதிரி yield. 50 ரூபா இருக்கும்போது 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 10/50 20% மாதிரி. ஓகே, கிளியர். ப்ரைஸ் டிக்ரீசஸ், yield இன்க்ரீசஸ் அப்படின்னா இது ரெண்டு ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ப்ரைஸ் டைம் ரிலேஷன்ஷிப், ஒரு வருஷமாக இருந்தால் 10 ரூபா கிடைக்கும், 2 வருஷமாக இருந்தால் 20 ரூபா கிடைக்கும். இயர் இன்க்ரீசஸ், revenue is also increases if the rate of interest is constant, right? Clear? That's the logic here. Price remains constant when the bond moves towards its maturity, and if the interest rate remains constant. Okay,
If the bond quotes at premium, the price of the bond decreases when it approaches maturity. Okay. The bond is quoted at premium 120 quote ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட்ல எப்படி இருந்தாலும் நான் ரெடம்ஷன் பிரைஸ் 100 ரூபாய் தான் தருவேன்னா 100 ரூபாய் குறைஞ்சிரும். 90 ரூபாய் இஷ்யூ பண்ணியிருக்கிற மெச்சூரிட்டி பீரியட்ல 100 rupees கொடுக்க போறேன்னா இன்க்ரீஸ் ஆகும். So that is a case as discussed with the time and price relationship in addition to the revenue. Discounted price வித்தாங்களா பிரீமியம்ல வித்தாங்களா அப்படிங்கிறது will have the reflection over the future. Coupon rate and yield rate. கம்பெனி கொடுக்கறது 10%, நீங்க ஏர்ன் பண்றதும் 10% அப்படின்னு சொன்னாக்க பார் வேல்யூல இருக்கும். கம்பெனி 10% கொடுக்குது கூப்பன் ரேட்டு, நீங்க எதிர்பார்க்கறது yield to maturity rate வந்து 12% சொன்னால் டிஸ்கவுண்ட்ல இருக்கும். கம்பெனி 10% கொடுக்குது அண்ட் நீங்க எதிர்பார்க்கறது ஒரு 8% அப்படின்னு சொன்னாக்க வேல்யூ பிரீமியம்ல இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். Clear? Market price of the bond will be equal to the par value of the bond எப்ப where YTM equals to coupon rate. In the case YTM increases above or below will have the impact in the share price. Already we have seen. Clear? Or logic மட்டும் தெரிஞ்சிட்டா போதுமானது. And duration எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் மெக்கோலே டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜஸ்ட் ஹேவ் த கிளான்ஸ், ஒரு தியரி பார்ட் மட்டும்தான். ஸோ தட் ஐ மே ஸ்கிப் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ரைட். நவ் இந்த கூப்பன் ரேட் மெச்சூரிட்டி ஈல்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தது பார் வேல்யூல இருக்குமா பிரீமியம்ல இருக்குமா? ஓகே, we'll see some illustrations. Before going for the illustration, this one, risk investing in bonds. Bondsல இன்வெஸ்ட் பண்றதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ஒன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். 100 ரூபாய் சொல்றீங்க, 10% இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா 10ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? 1.1 டிவைட் பண்ணுவீங்க. ஓகே, இதான் ப்ரெசன்ட் வேல்யூ. சம்டைம்ஸ் லேட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சு, 10% 12% டிவைட் பை 1.12 மாறிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய வேல்யூ குறைச்சிட்டே வந்துடும். 100 டிவைட் பை 1.1 இருந்தது 100 டிவைட் 1.12னா திஸ் இஸ் லெஸ்ஸர். You might have purchased at this rate because of the increase in the interest rate. Now your bond value is decreasing. That is called interest rate risk. Reinvestment risk. நீங்க வருஷம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அது 10 ரூபாய் வட்டி. இந்த 10 ரூபாய் திரும்ப இன்வெஸ்ட் பண்ண அடுத்த வருஷம் 10 ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, 1 ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அதாவது 10% you are expecting. For your investment 100, 10% 10 rupees வருது. அந்த 10 rupees ரீஇன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு 10% 1 rupee வரும்னு நினைக்கிறீங்க. ஆனா அடுத்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 8% தான் தருவேன்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படின்னா 10 ரூபாய்க்கு 80% தானே வருது. ஸோ ஐ எம் நவ் லூசிங் மை மணி. தட்ஸ் கால்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதே ரிட்டர்ன்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கிடையாது. ஓகே, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, ஜீரோ கூப்பன் பாண்ட். மொத்தமாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், எந்த பீரியட்ல மெச்சூரிட்டி வேல்யூ ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் 2 more ரிஸ்க், கால் ரிஸ்க் அண்ட் டிஃபால்ட் ரிஸ்க். கால் ரிஸ்க் என்ன அர்த்தம்? காலபிள் பாண்ட். பாண்டை இஷ்யூ பண்ணிட்டு கம்பெனி எப்போ வேணாலும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுவாங்க. அன்றைக்கி நீங்கள் பாண்டை கொடுத்துட்டு நீங்கள் கேஷ் வாங்கிக்கணும். நீங்கள் நல்ல லாபம் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, 5 வருஷம் வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. 2 வருஷத்தில் அவங்க கால் பண்ணிவிட்டு இந்த பைசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐ எம் நவ் கெட்டிங் த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அவுட். ஓகே, கால் ப்ரொவிஷன்ஸ் allow the issuer to retire the old or high rate bonds and sell low rate bonds. வேறு வழி இல்லை, ஹை ரேட்டர் பாண்டை வந்து அவன் வந்து உங்கள்கிட்ட கால் ஃபார் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு லோ ரேட்டில் தான் இப்போ புதுசாக இஷ்யூ பண்ண வைப்பாங்க. ஸோ நான் 10% கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பேன், இனிமேல் அதை நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு புதுசாக இஷ்யூ பண்ணுறது 8 தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 8% கொடுத்து தான் போய் ஆகணும். டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, ஆன் மெச்சூரிட்டி டேட்டில் நீங்கள் போட்ட பணமே வராமல் போகலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லை, போட்ட பணமே வராமல் போகலாம். அது டிஃபால்ட் ரிஸ்க். அது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் மூடிஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ், ICRA, கிறிஸ்டல், இவங்கெல்லாம் ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தேர் ஆர் வேரியஸ் ரேட்ஸ் ஆர் தேர்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு, ஈல்டு கர்வ் ரிஸ்க்கு, லிக்விடிட்டி ரிஸ்க்கு, எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் ரேட், ஃபாரின்லேருந்து வரக்கூடியதாக இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கு, நீங்கள் போட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஒரு ரிஸ்க்கு, அண்டு ஈவெண்ட் ரிஸ்க்கு, சொவரன் ரிஸ்க்கு, கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிடுறது, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் அது. ரிஸ்க்கு பற்றி கேட்டாங்க, ஒரு 4 ரிஸ்க் மட்டும் எழுதுனா போதுமானது ஃபார் பாண்ட். நம்ம வேல்யூஷன் தான் மெயின். காலபிள் பாண்டு, கால் டேட் என்ன, கால் ப்ரைஸ் என்ன, புட்டபிள் பாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. காலபிள்னா எப்போ வேணாலும் கால் ஃபார் பண்ணலாம், புட்டபிள்னா எப்போ வேணாலும் நான் விற்கலாம், யார் பையர் வந்து நான் கொடுத்தா நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது புட்டபிள் பாண்ட். என்னைக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இஸ் தட் ஓகே? காலபிள் பாண்ட்ஸ், கால் டேட் அண்ட் கால் ப்ரைஸ், புட்டபிள் பாண்ட். ஓகே, நவ் let's see warrant case. Warrant valuation of preference shares. Preference shares எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? டெட் மாதிரி தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரும்போது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்ம கேபி படிச்சிருப்போமா இல்லையா? ஓகே, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பை வேல்யூ ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை கேபி போட்டிங்கன்னா, காஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ப்ரிஃபர்டு ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக்லாம் ஜென்ரல் தியரி தான். ஸோ ஐ வில் ஸ்கிப் திஸ். ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் பிஃபோர் ஹேண்ட் வி நீட் டு ரெஃபர் வேல்யூவேஷன் ஆன் வாரண்ட். வாரண்ட் எப்படி வேல்யூ பண்ணுறது? லெட்ஸ் see an illustration in this. Yeah. HDFC Limited announced issue of warrants one-on-one basis to its shareholders. நீங்கள் ஒன்று வச்சிருந்தால் ஒரு ஷேர்ஸ் ஃப்ரீயாக தராங்க, ரைட் ஷேர்ஸ் மாதிரி. The current price of stock is 10 and then warrants are convertible at an exercise price of 11.71. Okay, per share. Warrants are detachable and are trading at 3 rupees. 10 ரூபாய் வந்து உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸு 10 rupees. ஆனால் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்க? வாரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரேட்டுக்கு? 1:1 ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அப்போ என்ன ரேட்டுக்கு அந்த வாரண்ட் வச்சு பண்ணிக்கலாம்? இன்னொரு 11.71 கொடுத்து வாங்கலாம். வாரண்ட்ஸ் ஆர் டிட்டாச்சபிள் அண்ட் ஆர் ட்ரேடிங் அட் 3%, 3 rupees. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாரண்ட்ஸுக்கு வந்து வாரண்ட்டோட வர்றது 11.71. வேணும்னா அந்த வாரண்ட்டை மட்டும் தனியாக விற்றுலாம். ரைட்டை மட்டும் தனியாக விற்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாரண்ட் மட்டும் தனியாக விற்கலாம். ஸோ வாரண்ட்டோடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னாக்கா 3 rupees. நவ் த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த மினிமம் ப்ரைஸ் ஆஃப் த வாரண்ட்? வாரண்டோட மினிமம் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 10 ரூபாய் ஷேரு வாரண்ட் எக்ஸைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 11.71 கொடுத்து வாங்கணும். மார்க்கெட்டில் 10 ரூபா போயிட்டு இருக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வாரண்ட் வச்சு வாங்கினீங்கன்னா 11 ரூபாய் 71 பைசா, 11 rupees 71%. உங்கள் வாரண்ட் தான் கொண்டு வாங்க சார், நான் உங்களுக்கு 11 rupees 71 பைசா கொடுக்குறேன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று வேணாம், அந்த மார்க்கெட்டில் வாங்கிக்கிறேன் அப்படிப்பீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி யூஆர் லூசிங் பை 1.71 இன்ட்டு த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அப்படின்னா -1.71. ஆக்சுவலி த வாரண்ட் வேல்யூ இஸ் ஆக்சுவலி லாஸ். மினிமம் ப்ரைஸ் ஆஃப் த வாரண்ட் பீயிங் -1.71. ஓகே, நீங்கள் வாரண்ட்டு விற்கணும்னா நீங்கள் வாரண்ட்டையும் கொடுக்கணும், ₹1.71 கையில் கொடுக்கணும். நல்லாவா இருக்குது? ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் ஒர்த் வைல். வாட் இஸ் அ வாரண்ட் ப்ரீமியம் அப்படின்னு கேட்குறாங்க. வாரண்ட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ரேட்டுக்கு போகுது? 3 rupees. தட் இஸ் கால் வாரண்ட் ப்ரீமியம். ஓகே, வாட் இஸ் த மினிமம் ப்ரைஸு? 1.71 நெகட்டிவாக இருக்கிறதுனால அது ஒர்த்லெஸ்ன்னு வச்சுக்கலாம். வாரண்ட் ப்ரீமியம் இஸ் நத்திங் பட் what is the real worth of the warrant and what is the amount the buyer is willing to pay. வாரண்ட் சொல்கிறேன் சார், இந்த வாரண்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு இந்த வாரண்ட் வச்சு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 11.71 பைசாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கிக்கலாம். மார்க்கெட்டில் 10 ரூபா போயிட்டு இருக்கு, நான் 11.71 பைசா வாங்கணுமா இந்த வாரண்ட் வச்சுக்கிட்டு? எனக்கு வாரண்டே வேண்டாம்ப்பா சார், இதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது சார். ஓ, 6 மாதம் டைம் இருக்குது. அப்போ 6 மாதத்தில் 20 ரூபா போச்சுன்னா 20 ரூபா போனாலும் நீங்கள் 11.71க்கு வாங்கிக்கலாம். அப்படியா? டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த டைம் வேல்யூக்காக நான் வாங்கிக்கிறேன், கொடுங்க என்ன ரேட்னு சொல்கிறேங்க. 0 தான், ஒர்த்லெஸ் தான். ஆனால் 6 மாதம் டைம் இருக்குன்னா நான் ஒரு 3 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. தட் இஸ் வாட் வாரண்ட் ப்ரீமியம், டைம் வேல்யூ ஆஃப் மணி.
இது வந்து நீங்கள் எஸ்எஃப்எம்ல படிச்சிருப்பீங்க. ஸோ 3 rupees இட்ஸ் ஒர்த். ஆப்ஷன் வேல்யூவேஷனில் இது எஸ்எஃப்எம்ல படிப்பீங்க. அதே தான் லாஜிக். அங்கே கால் ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்கே வாரண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துருக்கு. ஸோ யூ ஆர் பேயிங் 3 rupees, தென் திஸ் 3 rupees இஸ் தி வாரண்ட் ப்ரீமியம். சும்மா தர மாட்டோம், 3 ரூபா கொடுங்க. ஏன் சார் 3 ரூபா? மைனஸில் போயிட்டு இருக்கு சார். 6 மாதத்தில் லாபம் வரலாம் இல்லையா? அதான் இதோட லாஜிக். இஸ் தட் கிளியர்? நவ் சப்போஸ் கரண்ட் ப்ரைஸ் 16.38 இருந்தால் அப்படியே உள்டாவும் மாறிடுச்சு. 16.38, பட் நீங்கள் வாரண்ட் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் 11.71க்கு வாங்கிக்கலாம். எத்தனை ஷேரு? ஒரு ஷேர் வச்சிருந்தால் 1 ஷேர் இன்டூ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 1:1 இஸ் ஈக்குவல் டு 4.67 இஸ் த warrant premium. This is called minimum price for warrant. Minimum in the amount. Okay. Consider warrants are traded at this rate. Warrant வந்து 9.75க்கு ட்ரேட் ஆகுது. இப்போ 9.75, அதாவது இன்னைக்கு ஒருத்தே 4.67, பட் இதை வந்து 9.75 கொடுத்து வாங்குறாங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் நத்திங் பட் வாரண்ட் ப்ரீமியம். அந்த டைமுக்காக ஒரு வேல்யூ. இப்போ அந்த வாரண்ட் வச்சுக்கிட்டாலும் எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது? 4 ரூபாய் 67 பைசா. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னொரு 3 மாதம் 6 மாதம் இருக்குன்னா, இன்னொரு 3 மாதம் 6 மாதம் இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்களே, தட் இஸ் கால் வாரண்ட் ப்ரீமியம், விச் இஸ் 5.09. ஆக்சுவலாக டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஒன்று. ஸோ ப்ரீமியம் இஸ் த டோட்டல் பேமெண்ட் மேடு. அதில் டைமுக்குன்னு ஒரு வேல்யூ, ரியல் ஒர்த்துக்கு ஒரு வேல்யூ. ஓகே, 2 வேல்யூ இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கொஸ்டினில் வேறு மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக மார்க்கெட் ரேட்டுக்கும் வாரண்ட் ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மினிமம் ப்ரைஸு. வாரண்ட் ப்ரீமியம் அப்படிங்கும்போது மினிமம் ப்ரைஸ் அகர்லையும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்களோ அது பேர் வாரண்ட் ப்ரீமியம். ஓகே, ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூவேஷன் ஆஃப் ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் குட்வில், காப்பிரைட்ஸ், குட்வில் பிராண்ட். ஸோ இந்த குட்வில் அண்ட் காப்பிரைட் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம குட்வில் வேல்யூவேஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸை நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். கிளியர்? We'll deal in the subsequent lecture, I think.